58வது அதிகாரம், ஏசாயா 58 11வது வசனம் படிங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார். எல்லாரும் கண்களை நல்ல தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த நாளிலே எங்களோடு இடைபடுகிற ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தையை நாங்கள் முன்னே வைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வார்த்தை மூலமாக எங்கள் ஒவ்வொருடைய ஆண்டவரே ஜீவனையும் ஆண்டவரே புதுப்பிப்பீராக சுவாமி. புதிய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம் நாங்கள் சொல்கிறோம் ஆண்டவரே. ரகசியங்களை எங்கள் இருதயங்களுக்கு கொள்ளப்பா ஆண்டவரே. எங்கள் குறைவுகள் எல்லாவற்றை நீக்கி இருக்கிறீர். உடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி இருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே, நீ பெரிய காரியங்களை வாழ்க்கை திட்டமிட்டபடி நாங்கள் அனுபவிக்க போகிறோம் அப்படின்னு ஸ்தோத்திரம். எங்களோட பேசி தாமே ஊழியம் செய்வோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வசனத்தை நல்லா கவனிங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி என்ன பண்ண போறாராம்? ஆத்துமாவை திருப்தியாக்குவாராம். எப்போ ஆத்மாவுக்கு வறட்சி வருமாங்க? ஆத்மா வறட்சி பார்த்துருக்கீங்களா? ஆத்மா வறட்சி இருந்து படிச்சிருக்கா? வயசாக தான் தெரியும் போல. அப்படியா? என்னன்னே தெரியாமலே ஓடிட்டு இருக்கீங்க போல. சில பெட்ரோல் மட்டும் ஊற்றுவாங்க, ஆயில் ஊற்ற மாட்டாங்க. கொஞ்ச நாள் பார்த்தா என்ஜின் ஜீனு சத்தம் கேட்கும். எப்படி என்ஜின் என்ன செய்யும்? ஜீனு சத்தம் கேட்கும். சீஸ் ஆகிடும், அவ்வளோதான். அதே மாதிரி சிலருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது பாருங்க. ஆத்மா சீஸ் ஆகிடும் பாருங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார் சொல்லப்படும். கவனிங்க, ஒரு மனுஷனுடைய ஆத்மா திருப்தி அடையணும்னா நீங்க சாப்பாடு கொடுக்க முடியாது. ஆத்மாவுக்கு என்ன சாப்பாடு கொடுக்க முடியாது? நல்ல ரச சோறு போட முடியாது, நல்ல தக்காளி சாதம் போட முடியாது, பிரியாணி போட முடியாது. ஆத்மாவுக்கு நீங்க என்ன செய்ய முடியாது? எத்தையுமே இந்த உணவெல்லாம், அந்த உலகதரமான உணவெல்லாம் ஆத்மாவுக்கு கொடுக்க முடியாது. ஆத்மாவுக்கு தேவையான நல்ல உணவு என்னன்னா நல்ல செய்தி. என்னது? நல்ல செய்தி. நம்ம எல்லாம் நல்ல செய்தி படிக்கிறது இல்லை, முக்கிய செய்தி படிக்கிறோம். எப்படி? என்ன செய்தி படிக்கிறது? முக்கிய செய்தி. இன்றைய முக்கிய செய்தி இல்லையா? இந்த மூவிக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குற மாதிரி நல்ல நல்ல மியூசிக் எல்லாம் போட்டு முக்கிய செய்தின்னு கொடுக்குறாங்க. தலைப்பு செய்தி தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த தலைப்பு செய்தி. தெரியுங்க இல்லையா? இல்லையா? அப்படிதானே? அப்படி இல்லையோ? நீங்கள் பார்க்கறது இல்லையோ? பாருங்க, ஒரு ஆத்மாவுக்கு தேவையானது நல்ல செய்தி. இதோ சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். குட் நியூஸ் அறிவிங்கன்னா தேவன் இயேசு கிறிஸ்து பூமியில வந்ததுக்கு அப்புறம் எல்லா சீஷர்களுக்கும் கட்டளை கொடுத்தார். அவரும் நல்ல செய்தியை தான் இந்த பூமிக்கு அறிவித்தார். ஆகையினால நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஒரு நல்ல செய்தி, ஒரு நன்மை செய்கிறவர்கிட்ட என்ன இருக்கும்? தள்ளுபடி வாங்கு, ஆடி தள்ளுபடி, ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம். அம்மா தாயே கூப்பிடுறாங்கல்ல, அது என்னது? நல்ல செய்தி. நல்ல செய்தி வந்த பின்ன என்ன வரும்? நன்மை வரும் இல்லையா? அதே போலதான் நல்ல செய்திக்கு பின்னாலதான் நன்மை இருக்கு. நீ ஏதோ ஒன்று செஞ்ச உடனே நன்மை வந்துடும் அப்படின்னா அதையே நீ பயிற்சி எடுத்துட்டு இருக்கேன்னா அது இல்ல. நீ எங்கே போய் முட்டிட்டு நிக்க போற? நல்ல செய்திய உன் இருதயத்துக்கு உணவா நீ கொடுக்கலன்னா உன் இருதயம் வறண்டு போகும். ஆனா நீ நல்ல செய்திய உள்ள இருதயத்துக்கு கொடுத்துட்டே இருக்கிற, தினமும் உட்கொண்டுட்டே இருக்கிற,
சாப்பிட்டே இருக்கிற என்ன பிரச்சனை வந்தாலும் தேவனுடைய வார்த்தையை உட்கொள்றதுல நீ கவனமா இருக்கிறேன்னா இந்த உலகமே உன்னை சுத்தி வறட்சி அடையும். பர்டிகுலரா ஒரு பர்சன் உங்களுக்கு ஒருவேளை சில காரியங்கள வறட்சி உண்டாகும் அடிக்கடி இல்ல, ஆனா உலகமே வறட்சி அடைகிற நேரம் இருக்கும் பாருங்க. சுத்தி எல்லாமே வறட்சியா இருக்கும். அப்படி சுத்தி எல்லாமே வறட்சியா இருந்தாலும் உன் ஆத்மா என்ன செய்யணும்னா வறட்சியை காணாது. உன் ஆத்மா வறட்சியை காணலைன்னா உங்க சரீரம், உன் எலும்பு, உன் கையின் பிரயாசம், உன் எதிர்காலம், தேவன் உனக்கு நியமித்த எல்லா காரியத்தையும் ஒன்றும் குறைவில்லாமல் நீ அனுபவிப்பார். புரியுதா? அப்போ உன் வாழ்க்கையில உன் இருதயத்துல எதை கொண்டு போட்டாலும் தெரியும். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூட்டை போலவும் நீ இருப்பாய்னா உன் நிலம் வந்து செழிப்பா இருக்குன்னு. எப்படிங்க? உங்க இருதயம் செழிப்பா இருக்கு. இப்போ நல்ல பண்படுத்தப்பட்ட ஒரு நிலம் எதுக்கு தயாரா இருக்கு? நல்ல பண்படுத்தப்பட்ட ஒரு சும்மா நிலம் இருக்கும் இல்லையா? ஆனா பண்படுத்தப்பட்ட நிலம் எதுக்கு தயாரா இருக்கு? விதைக்கிறதுக்கு தயாரு. அப்போ உங்க இருதயத்துல விதைக்கணும்னா உங்க நிலம் பண்படுத்தப்படும். பண்படுத்தப்பட்ட நிலத்துல எதை விதைச்சாலும் புரியுதா? தேவனுடைய வசனத்தை கொண்டு உங்க இருதயம் பண்படுத்தப்படுதுன்னா அடுத்து நீ உன் வாழ்க்கையில எதை செய்தாலும் அது உனக்கு வாழ்க்கை. நீ செய்வது எல்லாம் ஜாப் இன்டர்வியூஸ் போவீங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், என்கிட்ட சிலர் கேட்பாங்க, நான் வேலைக்காக இருக்கிறத எனக்காக ஜோன் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இன்டர்வியூஸு அட்டன் பண்ணிகிட்டே இருக்கிறேன். எப்படி இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கிறேன், எனக்காக நீங்கள் ஜோன் பண்ணிக்கங்க அப்படின்னு. ஆனால் என்ன செய்வாங்கன்னா 10-20 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுவாங்க. எத்தனை இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுவாங்க? 10-20 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுவாங்க. சோர்ந்து போவாங்க. அடுத்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாஸ் பண்ணிடுவாங்க. பிரதர் சொன்னது மாதிரி எனக்கு வேலை கிடைச்சிச்சு, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் அப்படி சொல்ற சாட்சி தானே கேட்டிருக்கீங்க? அப்படி சொல்ற சாட்சி தானே கேட்டிருக்கீங்க? அம்மா இதெல்லாம் கவனத்தை செலுத்த பொதுவா நல்லா படிச்சுட்டு வேலைக்காக வெயிட் பண்ணும்போது நிறைய இன்ட்ரிவியூஸ் அட்டன் பண்ணுவாங்க. அப்படிதானே இல்லையா? ஆண்டோட பிள்ளைங்களை தேவன் அப்படியெல்லாம் அலையெல்லாம் விட மாட்டார். ஒரே நாள் ஒரு 4 இன்டர்வியூ இருக்குன்னு வச்சுக்கோ. 4 இன்டர்வியூயும் 4 டைம்ல அட்டன் பண்றேன்னு வச்சுக்கோ. 4 நீ வின் பண்ணிடுற. புரியுதா? நீ செய்வது எல்லாம் வாய்க்குங்கிறது தான் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்கு. நம்ம ஏன் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டோம்ன்றது இறங்கி டயர்டாகிட்டோம்ன்றது கடைசி வெறுத்தே போயிட்டான். அந்த நேரத்தில் என்னை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு செவி கொடுத்து என்னை விசாலத்தில் வச்சாரப்பா. அல்லேலூயா. அப்படிலாம் சொல்லக்கூடாது இல்லையா? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து எனக்கு பலன் அளித்தார். ஓகேயா? இதெல்லாம் என்னன்னா அதிக உறுதியான வாக்கு தத்துவம் உள்ள வசனத்தை புரிஞ்சுக்கணும். என்னது? இந்த வாக்கு தத்துவத்தை பிடிக்கிறதே பெரிய கடினமா இருக்கு. வார்த்தையை உள்ள கேட்கறதே பெரிய கஷ்டமா இருக்கு. அதிக உறுதியான வாக்கு தத்துவம்னா உனக்கு கரெக்ட் டைம்ல ஆன் டைம்ல அடிச்சு தூக்குற மாதிரியான வாக்கு தத்துவம் இல்லையா? இல்லையா? நான் ஆட்டோ வச்சிருக்கேன். எப்படி? வர்கீஸ் ஐயா ஒரு பெரிய ஜாகுவார் கார் வச்சிருக்காரு. ஜாகுவார்னா தெரியுமா? பென்ஸ், பெரிய லக்ஸுரி கார், நம்ம பிடிச்ச கார். இந்த ஜாகுவார் காரு அவர் வச்சிருக்கிறார். அவர் சொல்கிறார் மணிக்கு 250 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணும். நான் சொல்கிறேன் மணிக்கு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும் சொல்கிறேன்.
நீங்க எதுல ஏறுவீங்க? 2 வண்டி இருக்குது, யாருல ஏறுவீங்க? எப்படி? அதுதானே ஏறுவீங்க. ஒன்றும் இல்லாதப்போ வக்கனையா ஆட்டோ ஏறி ஒதுக்கிக்கிறது இருக்கிற டைமு. ஆமா, கர்த்தர் கிருபையா இருந்தார். ஏய், எப்பவுமே பெஸ்ட்டை தான் கர்த்தர் கொடுப்பார். ஏன்னா நம்ம இருதயம் எதை நோக்கி பிரயாணிக்குதோ அதுதான் வரும். ஆட்டோ தப்புன்னு சொல்லலைங்க. ஆட்டோ தப்பு இல்லை, பைக்கு டைப்ல ஸ்கூட்டர் டைப் எதுவுமே தப்பு இல்லை. ஆனா உங்க சிந்தனை உயர்ந்த சிந்தனையா இருக்கணும்னா அறிவு வேணும்ல. மணிக்கு 250 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுன்ற அறிவு இருந்தனாலதான் அதுல ஏறுவீங்க இல்லையா? நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க, ஐயோ அந்த கார் அழுக்காகும், அதுல உட்கார்ந்தா இது கொஞ்சம் அழுக்காக, பிரச்சனை இல்லை. ஆமா, அவ்வளவுதானே அறிவு இருக்கும். நம்ம அறிவுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம என்ன செய்வோம், செயல்படுவோம். பாருங்க, நம்ம விசுவாசம் அப்படிதான் செயல்படும் இல்லையா? அப்போ அறிவு இருந்தா நம்ம என்ன செய்வோம், பெஸ்ட்டை சூஸ் பண்ணும். அப்படிதானே இல்லையா? வருஷத்துக்கு 2 கார் இருக்கு. எப்படி? 2 கார் இருக்கு. உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஆண்டவர் உங்களுக்கு தர சொல்றாரு, இந்த கார் எடுத்தீங்கன்னா வருஷத்துக்கு 15,000 ரூபாய் டேக்ஸ், என்ன சொன்னப்போ டாக்ஸி இன்சூரன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 15,000 ரூபாய் கட்டினா போதும்னு சொல்றாரு. இன்னொரு கார் இருக்கு, 1.5 லட்சம் ரூபா வருஷத்துக்கு கட்டணும் அப்படின்னு. நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? அப்படி சார் 15,000 போதும், அதுவே ஓவர். செழிப்பான நாட்கள்ல கூட வறட்சியே என்ன செய்வாங்க, விரும்பி எடுப்பாங்க. ஏன்னா அறிவு அவ்வளவு பெருசா இருக்கு, சூப்பரா இருக்கு. எப்படி? ஆண்டவர் சொல்றாரு, மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குன்றார். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த உலகம் சொல்ற டீச்சிங்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டோமா, அதுவும் விலை கம்மியா இருக்கும் பாருங்க இல்லையா? எப்படி ஆச்சும் பசி ஆறணும், எப்படியாச்சும் பசி ஆகணும். ஏங்க உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தது யாரு? ஆண்டவர். சூப்பர் சொல்றீங்க. அப்ப அந்த வாழ்க்கையில எல்லாவற்றையும் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறது யாரு? அப்பா. இதை நீங்க எப்படி பெற்றுக்கொள்ள போறீங்க? விசுவாசத்தினால பெற்றுக்கொள்ள போறீங்க. விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினால் வரும். 250 கிலோமீட்டர் ஸ்பீடா, 20 கிலோமீட்டர் ஸ்பீடா, இது வந்து கேள்வி. கேட்கலன்னா வருமா? பிரதர் உங்க கார் எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடு போகணும்னு சொன்னா அவர் சொல்லுவார் இல்லையா? தெரியலன்னு வைங்களேன், தெரியாது. ஆட்டோ சூப்பரா இருக்குடா அப்படின்னு சொல்லுவாங்க. கால் வண்டியிலே போவாங்க. இது பெட்ரோல் கம்மி தானே பிரதர்? எப்படி? பெட்ரோல் கம்மி தானே? பெட்ரோலா டீசலா? அறிவில்லைன்னா அப்படிதானே கேட்போம். அப்போ ஆத்துமா திருப்தி ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம அறிவுல ஆத்துமா திருப்தி ஆகுமான்னு கேட்டா ஆகும். உங்க அறிவுல, உங்க சுய அறிவுல, உலக அறிவுல உங்க ஆத்துமா திருப்தி ஆகாது. உங்க ஆத்துமா தேவன் வைத்திருக்கிற எதிர்காலத்தோட தொடர்புள்ளது. உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற எதிர்காலத்தை தொடர்புபடுத்துறது ஒன்னே ஒண்ணுதான், தேவனுடைய வார்த்தை. மழை தான் போயிடுச்சுல்ல, அது கூட ஓடிக்கல. அங்க திருமணா பாக்குறீங்க, இங்க திருமணா பாக்குறீங்க, நான் யாரை பார்க்கறதே தெரியல. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில வறட்சியை பார்த்துருக்கீங்க? அதுல அப்ப உங்களுக்கு வறட்சி பத்தி நல்லா தெரியும், அப்படிதானே? ஆனா இந்த வசனம் சொல்லுது, உனக்கு வறட்சியே இருக்காதுன்னு சொல்லு. மகா வறட்சி. எப்படி? அவ்வளவுதான், ஃபுல் லாக்டவுன். அப்படி இருந்தாலும் உன் ஆத்துமாவையும் திருப்தியாக்குவேன். உன் வாழ்க்கையில உன் சரீரம், எலும்பு
எதிர்காலம் எல்லாம் செழிக்கும். நீ ஒரு பண்படுத்தப்பட்ட ஆளா இருப்ப. உன்னோட சேர்றவனும் தப்பிடுவான்ற மாதிரி தான் இந்த வசனம் சொல்லுங்க. புரியுது உங்களுக்கு? அப்போ நம்ம வாழ்க்கையில வறட்சி கிடையாது. அப்ப எதை மேன்மை பாராட்டணும்? அவர் நாமத்துல நமக்கு சொல்லப்பட்ட இந்த வாக்குத்தத்தத்தை தான் மேன்மை பாராட்டணும். அப்படித்தானே இல்லையா? பாருங்க, அப்போ மகா வறட்சியான காலம் ஆத்துமா திருப்தியாக்குவேன், உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூட்டை போல இருக்குவார். சங்கீதம் 25 எடுங்க. சங்கீதம் 25 9 சாந்த குணம் உள்ளவர்களை சங்கீதம் 25:9 சிறுமைப்பட்டவர்கள். வாசிங்க. சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கை நமக்கு மாத்திருக்காங்க. சிறுமைப்பட்டவர் சாந்தத்தை சிறுமையாக்கிட்டாங்க, சின்னதாக்கிட்டாங்க. பாருங்க, சிறுமைப்பட்டவர்கள் இதான் கரெக்டாக இருக்கு போல. சிறுமைப்பட்டவர்களை நியாயத்தில் நடத்தி சிறுமைப்பட்டவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். இப்ப நம்ம போய் ஒரு ஆள் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம போய் என்ன செய்வோம்? பொதுவாக எப்படி ஒரு மனுஷன் என்ன செய்வோம்? ஒருத்தன் கஷ்டத்துல இருக்கிறான் அப்படின்னு என்ன செய்வோம்? கொஞ்சம் பணம் போய் கொடுப்போம் இல்லையா? அவன் என்ன கஷ்டத்துல இருக்கிறானோ அந்த காரியத்தை போய் செஞ்சுருவோம். அப்படிதானே? அதே நம்ம வழக்கம். அப்படிதானே? அவன் மறுபடியும் கஷ்டத்தில் வரவே மாட்டான்னு உங்களுக்கு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அப்படிதானே? இனி அவன் கஷ்டத்துலேயே வரமாட்டான்பா. அவனுக்கு ஒரு 10 கிலோ அரிசியை வாங்கி அவனுக்கு கொடுக்குறதே கொடுக்குற ஒரு ஆப்பிள் பொண்ணியாக வாங்கி அவனுக்கு கொடுத்தா சரியாயிடும் பாரு, அவன் வாழ்க்கை முழுவதும் சரியாயிடும். அப்படிதானே? கிடையாது. வசனம் சொல்லுது பாருங்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு அவர் நியாயத்தில் நடத்தி, நியாயம்னா தேவன் உங்களுக்கும் எனக்கும், ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன எல்லா வாக்குத்தத்தத்தையும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எப்படி நிறைவேற்றினாரோ, யாக்கோபுடைய வாழ்க்கையில் எப்படி நிறைவேற்றினாரோ, சகல தேவனுக்கு கீழ்ப்படுத்த எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அவருடைய வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேற்றுச்சோ அதே போல உங்க வாழ்க்கையில நிறைவேறும், சிறுமைப்பட்டிருக்கிற வாழ்க்கையில நிறைவேறும் சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை அவனுக்கு நினைவுபடுத்தி அதை அவனுக்கு போதிச்சு அந்த வார்த்தையை அவன் வாழ்க்கையில பிரகடனப்படுத்தி உறுதி பண்ணிட்டு வரணும். அப்படி நீ வந்தேன்னா அந்த வார்த்தை அழியாதது எப்படியோ அவன் வாழ்க்கை அழியாது. புரியுதா? ஒரு வீட்டுக்கு போறீங்க, என்ன செய்யுங்க? பைபிள் சொல்லுங்க, ஒரு வீட்டுக்கு போறீங்கன்னா சமாதானத்தை போறோம்னு சொல்லுது. வீட்டுக்கு போனா என்ன செய்வீங்க? சந்திச்சா என்ன செய்யணும்? ஒரு ஆளை சந்திக்கிறீங்க, என்ன செய்வீங்க? இன்னைக்கு காலையில முகமுகமாய் யாரெல்லாம் சந்திச்சீங்க? சபையில் யாராச்சும் சந்திச்சீங்களா? சந்திச்சீங்களா? என்ன சொன்னீங்க? ஐஸ் குடிச்சிங்களா? நான் கேட்டீங்க ஐஸ் சாப்பிட்டீங்களா சாமி? எத்தனை சொல்றீங்க? அப்படியா? மருந்து காட்சி இருக்கிறான் சாமி. சரி, இந்த வீட்டில் போன ஞாயிற்றுக்கிழமைலேருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எத்தனை பேர் நிறைய பேர் சந்திச்சிருக்கீங்க இல்லையா? நான் ஒரு ஆள்கிட்டையாவது நான் ஐஸ்வர்யவானு ஒரு ஆளாவது கூப்பிட்டேன். யாருக்குதான் நான் போதிக்கிறேன்? நீ எதை விதைக்கிறாயோ அதை தான் அறுப்பாய். எப்படி? நீ எதை விதைக்கிறியோ அதான் அறுப்பாய். பொதுவா விசுவாசிகள் எல்லாம் யாரை சந்திச்சாலும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுவாங்க இல்லையா? ஹல்லேலூயா. எனக்கு ஒரு பிரதர் உண்டு, நான் ஒரு ஃபோன் பண்ணணும், எனக்கு அவர் சொன்ன உடனே சிரிப்பு வரும். நான் கொஞ்ச நேரம் உட்காந்து சிரிப்பேன் இல்லையா?
யாருக்கு அலையிலையா? எனக்கு அலையிலையா? இல்லை, ரெண்டு பேரும் சந்திக்கும் போது அப்பா உயர்த்துறோம். யாவே தேவனை நம்ம உயர்த்துறோம், மகிமைப்படுத்துறோம். புரியுதா இல்லையா? நீ ஆண்டவரை உயர்த்துனதெல்லாம் போதும், இருக்கட்டும். என்ன செய்யணும்? ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை பிரகடனப்படுத்துங்க. அவங்க வாழ்க்கையில பிரகடனப்படுத்துங்க. அவங்க எந்த விதத்துல சோர்ந்து போயிருப்பாங்க, எதுல அவங்க வற்றி போயிருப்பாங்க உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க போனோடனே என்ன சொல்லுங்க? சமாதானம் உண்டாகட்டும், ஐஸ்வர்யவானே நீ செழித்திருப்பாய், நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு செழிப்பாய். சொன்னீங்களா? எனக்கு யாரும் சொல்லல, நான் யாரும் சொல்றது? நீ விதைச்சாதானப்பா வரும் இல்லையா? எனக்கு ஆகும்னா இந்த 1000 தான் வரும். எப்படி 100 தாண்டிச்சு. அடுத்த ரவுண்டு வேற கோடியாய் பெறுவோம். எப்படிதான் நீ எதை பேசுறியோ அதை ரீச் பண்ணிடுவீங்க. மாற்றமே கிடையாது. ஆட்டோ தான் வாங்கன்னு நினைச்சேனா வாங்குவேன். கடைசி வரைக்கும் நீ ஆட்டோக்கு ஃபினான்ஸ் கட்டியே செத்தே போயிடும். ஆனால் தகுதியை மீறி இந்த உலகம் உனக்கு கொடுத்த தகுதி அல்ல, தேவன் உனக்கு கொடுத்தது தான் சரியான தகுதி. அந்த வார்த்தையை, தகுதி வார்த்தையில் இருக்குது, அந்த வார்த்தை எடுத்து பேசு. உன் வாழ்க்கை நீ பேசு, யாருமே என்கிட்ட பேசல, நீ பேசு. நீ பேசி 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 உங்களுக்கு நீங்களே பேசுங்க. உங்களுக்கு நீங்களே தீர்க்கதரிசனம் பேசணும். பேசினாதான் நீங்க மற்றவங்களுக்கு பேசுவீங்க. புரியுதா? எப்போ மற்றவங்களுக்கு பேச ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ நீங்க நிரம்ப ஆரம்பிக்கிறீங்க. கொடுங்கள், எப்படி அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி அமுக்கி குலுக்கி யார் கொட்டுவாங்க? மனுஷர்கள் மடியில் கொட்டுவாங்க. ஏன்னா நம்ம இங்க யார் பார்க்கிறோம்? இங்க மனுஷன் தான் சுத்தி பார்க்கிறோம் இல்லையா? மனுஷனுக்கு நமக்கு இடையில, பொருளுக்கு நமக்கு இடையில, ஆசீர்வாதத்துக்கு நமக்கு இடையில யாரு என்ன இருக்குது? தேவனுடைய வார்த்தை. இத கேட்கறது இருக்குது, அப்படியே கண்ணு சுருண்டுரும். நானும் காலையில வாய் ஓட்டுறதா ஸ்மெல் பண்ணிட்டு வந்துக்கலாம்னு நினைச்சிட்டு கண்ணெல்லாம் சுருக்கப்படாது. புரியுத? வார்த்தை சொல்லணும், அப்படி கம்பீரமா இருக்கு. ஹல்லேலூயா. பாருங்க, இங்க என்ன சொல்றாங்கன்னா, சிறுமைப்பட்டவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க, அவங்கள நீ நியாயத்திலே நடத்தி சிறுமைப்பட்டவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். ஹல்லேலூயா. நியாயத்தில் நடத்துறாங்க. எது நியாயங்க? நீங்க உங்க வாழ்க்கையில எது நியாயம் தெரியுமா? நீங்கள் நன்றாய் இருப்பது, புசித்து குடித்து சுகமாய் நன்றாய் இருப்பது, செழித்திருப்பது, இதுதான் நியாயம். உங்க சரீரம் வியாதியே இல்லாமல் இருப்பதுதான் நியாயம். வேற மாதிரி போதிச்சிட்டாங்க. வியாதி வரத்தான் செய்யும். ஐயோ, இதுல வேற கடந்து 2 டயர்களை மாற்றின விசுவாசங்கள் நிறைய பேர் இருக்காங்க பாருங்க. எலி மாதிரி வியாதியே இல்லாமல் நம்ம இந்த பூமியில வாழும்படிதான் அவர் நமக்காய் வியாதியாய் மாறினார். வியாதியா மாறினார். என் தழும்புகளெல்லாம் குணமானிகள் இல்லையா? நானும் நீங்களும் ஐஸ்வர்யவானா இருக்கும்போது அவர் என்ன ஐஸ்வர்யவானா இருக்கும்போது அவர் என்ன தரித்திரராய் மாறினார். அப்ப தரித்திரத்தை நம்ம பேசக்கூடாது. தரித்திரத்துக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. ஒருவேளை உன் சூழல் தரித்திரமா இருக்கலாம், உன் பேங்க்ல 5 காசு இல்லாம இருக்கலாம், 0 பேலன்ஸ், அப்படியே பெனால்டி போட்டிருக்கலாம். உனக்கு கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க, புரியுதா? கரண்ட் அக்கௌண்ட் பார்த்தா பெனால்டி அடிச்சு தூக்கி இருப்பாங்க இல்லையா? கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க, 0 பேலன்ஸ் இருக்கும், காசெல்லாம் இல்லை இல்லையா? பெனால்டி இருக்கும். தரித்திரம். அப்படி இருந்தா கூட நீ உன் அக்கௌண்ட்டை பார்த்து நீ பேசணும். என்ன பேசணும்? ஆர்பிஐயோட மொத்த பணமும் புதுசா வரக்கூடிய 1000 ரூபாய் நோட்டு என் அக்கௌண்ட்ல தான் வரும். பேசுறீங்களா? அதானி, அம்பானி, மகேந்திரா முதல்ல இங்க தான் போகுது. புரியுதா? ஒரு புதிய நோட்டு ஆர்பிஐ அடிச்சுட்டா அந்த நோட்டு நம்ம வீட்டில் வந்து சேர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? நமக்கு இல்லை, 3 வருஷம் ஆகும்.
நான் புதிய நோட் எடுத்தேனே, நான் புதிய நோட் எடுத்தேன். உங்களுக்கு தெரியல அது எங்கெல்லாம் சுத்தி வந்து உன் கையில வருது. கரெக்டா வல்லுநர்கள் சொல்றாங்க, சரியா ஆர்பிஐ எடுத்த பணம் எப்படி அச்சிடுவாங்க? பழைய நோட்டெல்லாம் வாங்கி புதுசா போடுவாங்களோ, அது ஒரு கணக்கு. இன்னொன்று என்னன்னா, நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் இருக்கு இல்லையா, அது வளர அது மதிப்பின்படி என்ன செய்வாங்க, பணத்தை புதுசா அச்சிடுவாங்க. புதுசா அச்சிடுற பணம் இருக்கு இல்லையா, அது வந்து 3 to 3.5 ஆண்டு காலம் தாண்டினா என்ன செய்யுமா, ஒரு சாமானிய மனிதனிடத்துல செயல்பாட்டுக்குள்ள வருமா. கணக்குப்படி புதிய நோட்டு போனா கொடுத்துருவாங்க, எங்க ஒரு புதிய கிட்ட நோட்டு கொடுங்க தந்துருவாங்க பேங்க்ல. ஆனா அதாவது பொருளாதாரத்தின்படி சரியான அந்த கணக்கின்படி 3 to 3.5 வருஷம் ஆகுன்றாங்க. புரியுதா? ஏன் அப்படி ஆகுன்னு சொல்லிட்டாங்க. முதல்ல பேங்க் வந்து யாருக்கு லோன் கொடுக்கும்? சாமானிய மனுஷனுக்கா? ஜூஸ் குடிக்க காசு, லோன் ப்ளீஸ் அப்படியே கேட்பீங்களா? இல்லை. முதல்ல பெரிய பெரிய 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த பணத்தை யார் கொடுப்பா? ஆர்பிஐ கவர்மெண்ட் பேங்க் மூலமா என்ன செய்யும், அவங்களுக்கு கொடுக்கும். புரியுதா? அவங்க வேண்டி எண்ணிட்டு இருப்பாங்க. கீழே 10-15 என்ஜினியர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த அவன் பண்ற ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாத்துக்கும் டக் 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 என்ன செய்வாங்க. பணம் அங்கதான் இருக்கும், பேங்க்ல பணம் இங்கதான் இருக்கும். ஆனா பணம் வெளியில இருந்து வேல்யூ ஆகிட்டே இருக்கும். புரியுதா? கான்ட்ராக்ட், சப்கான்ட்ராக்ட், 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 சப்கான்ட்ராக்ட்னு பணம் அங்க போயிடும். ஒரே நாள்ல பணம் எப்படி போகுது? எப்படி? அங்கங்கே போகுது. ஆனா நம்ம மட்டும் புதிய காசுங்க, 2 லட்ச ரூபா போட்டிருப்போம் பேங்க்ல, போட்டுட்டு 1 லட்ச ரூபாய் எடுக்கலான்னு இருக்கேன், புதிய நோட்டு தந்துடும். பாஸ்டர் கை வச்சோடனே காய்ச்சல் போச்சு. எப்படி? பாஸ்டர் கை வச்சோடனே காய்ச்சல் போச்சு. அங்கேயும் காய்ச்சலுக்கு தானே மரியாதை லைட்டா இருக்கு இல்லையா? கூர்ந்து பாருங்க, காய்ச்சலுக்கு மரியாதை லைட்டா இருக்குல்ல, இருந்தா இல்லையா? இவங்க ஒண்ணுமே சொல்லப்படாது. தேவனுடைய விருப்பம், நீ கொஞ்சம் வியாதி வந்ததுக்கு அப்புறம் நீ சரியாகிறது தேவனுடைய விருப்பம் அல்ல. தேவன் உனக்கு மகா வறட்சினா உன்னை சுத்தி வைரஸ் காய்ச்சல் இருந்துட்டே இருக்கும். வறட்சியில இருக்கீங்க, எப்படா நம்மளை துத்தின்ற மாதிரி இருந்தாலும் வறட்சியை செழிப்பாக்குறவர் வார்த்தை சொல்லிக்கிறார். மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவேன் அப்படின்னா நீ தைரியமா இருப்ப. உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், உன் வல பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உனக்கு நேரிடாதுங்கிற தைரியம், விசுவாசம். அப்படின்னா நீ வறட்சியை காண மாட்டேன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இததான் நீங்க என்ன செய்யணும்? யாருக்கு போதிக்கணும்? ஜனங்களுக்கு போதிக்கணும். ஆனா அப்படி நீங்க போதிக்கணும், உங்களை அசிங்கமா திருட்டும் வேண்டாம், குழப்பவாதின்னு சொல்லும் இல்லையா? இப்ப வயலட் சிஸ்டர் வீட்டுல நான் வரேன், வயலட் சிஸ்டர் சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு பாஸ்டர் பிரதர் உண்டு பாருங்க, அவரு கையை வச்சா உடனே சுகமாயிரும். கையை வச்ச உடனே சுகமாகுமா? ஃபுல்லா அவிசுவாசியான ஒரு ஆளை கூட்டிட்டு வராங்க. அந்த அவிசுவாசியான ஆளு இவங்களை நம்ப மாட்டாங்க. யார் நம்புவாங்க? கொஞ்சம் அப்படி புதுசா நம்ம இருந்ததால இவன்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது, ஒருவேளை வித்த பண்ணாலும் பண்ணிடுவான்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில வந்து நிற்கணும் இல்லையா? நிற்பணும் பண்ணிக்க இல்லையா? உன்னை நம்புறவன்ட்ட சொல்லுதே இல்லையோ, உன்னை நம்பாதவன்ட்ட யாரும் முதல்ல சொல்லு. புரியுதவனுக்கு உங்களை தெரியாத ஆள்கிட்ட போய் சொல்ல, நல்லா இருப்பீங்க அப்படி சொல்லணும். நல்லா இருப்பீங்க பிரதர். என்னை புதுசாக வந்திருக்காங்க, தெரியலையான்னு. எந்த ஒரு சிஸ்டர்
உங்க அண்ணனுக்கு பிள்ளை. அப்ப நீங்க சொல்ல வேண்டாம். நீங்க என்னென்ன சொல்லணும்? என்ன போய் சொல்லணும்? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? பொய்யா சொல்லக்கூடாது, எப்படி சொல்லணும்? ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, கர்த்தர் சிறுமைப்பட்டவர்களை நியாயத்தில் நடத்தி சிறுமைப்பட்டவர்கள் தமது வழியை போதிக்கிறார். வழினா ஆசீர்வாதம் எங்க இருக்குது, எப்படி இருக்குது, அது என்ன ரூட்ல போனா எடுக்கலாம் அப்படிங்கிற எதிர்காலத்தை காட்டுகிற வழி. அந்த வழி தாங்க வசனம். அந்த வசனம் தாங்க இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதான் காட்டு பாருங்க, யோவான் 4 அதிகாரத்துல 13-14. யோவான் 4. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தண்ணீரை குடிக்கிறவருக்கு மறுபடியும் தாகம், இந்த தண்ணீரை குடிக்கிறவருக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை தண்ணீரோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர், அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூட்டாய் இருக்கும். நான் இந்த வசனம் என்ன படிச்சுட்டு தாகமே உண்டாகாதுன்னா, இப்ப ஒரு கொக்கோ கோலா வாங்குறீங்க. கொக்கோ கோலா சாப்பிட்டா அவன் கடைக்கார சொல்றான், உன் வாயில என்னைக்குமே இந்த கொக்கோ கோலா இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க வாங்கி சாப்பிடுவீங்களா? எனக்கு ஃப்ரூட்டி பிடிக்கும், எனக்கு சர்பத்து பிடிக்கும் சொல்ல மாட்டீங்க? இல்லையா? ஒரே டேஸ்ட்லேயே உங்க வாய் இருந்தா என்ன ஆகும்? என்னங்க ஆகும்? நல்லா இருக்காது இல்லை? நீங்க காஃபி போட வேண்டியது டீயை மாத்திக்க இல்லையா? இப்ப பாருங்களேன், உங்களுக்கு ஒரே தண்ணி சுவையான உணவுல உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது எப்பவுமே அதே சுவையிலே உங்க நாவு இருந்துட்டு இருக்குன்னா என்ன இருக்கும்? போரா இருக்காது, கடுப்பா இருக்கும்ல? இது அது இல்லை. பாருங்க, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் மூழ்கிற நீரூற்றா இருக்கும். புரியுதா? நீரூற்று. அது வேற எதுவும் இல்லைங்க. தேவனுடைய வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்க இருதயத்துக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் கிரியை செஞ்சுட்டே இருப்பார். அதான் அர்த்தம். எப்படி? தேவ வசனத்தை நீங்க பெற்றுக்கொண்டிருக்கீங்க. எப்படி? கோடா கோடியாய் பெருகுவாய். பெற்றுக்கொண்டீங்க, இதை உள்ள வச்சிருக்கீங்க. இத என் அப்பா எனக்கு சொல்லியிருக்கிறாரு, எனக்கு மாத்திரமல்ல எல்லாருக்குமே சொல்லியிருக்கிறாரு. விசுவாசிக்கிற எவனுக்கும் இந்த வார்த்தையின்படி கோடா கோடியான பெருக்கம் நிச்சயமா உண்டுன்றத நான் நம்பிட்டே இருக்கிறேன்னா என் இருதயத்திலிருந்து எப்பவுமே அந்த கோடிகளை குவிக்கிற ஊற்று அப்படியே வற்றாம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ஊறிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. நல்லா இருக்கும்ல? இது மட்டும் பரவாயில்ல, ஒரே டேஸ்ட்ல 500 நோட்டா இருந்தாலும் பரவாயில்ல இல்லையா? பணம் மட்டும் எப்படிதான் ஆசை இல்லாத தீராம இருக்குதோ இல்லையா? ஏன் தெரியுமா? அதுக்கு வேல்யூ இருக்கு. புரியுதா உங்களுக்கு? மாறாது. புரியுதா? அந்த பணத்தை விட மாறாத வேல்யூ தான். போன வாரம் ஆராதிச்சிங்க சபையில வந்து, ஹாப்பியா இருந்தீங்களா? ஏன் இந்த வாரம் வந்தீங்க? போதுமே இல்லையா? போன வாரம் அனுபவிச்சதுனால இந்த வாரம் என்ன செய்யறோம்? உந்தப்படுறோம் இல்லையா? இதை நீங்க உள்ள வார்த்தையை வாங்கிட்டீங்கன்னா வீட்டுல ஆராதிப்பீங்க, ஆபீஸ்ல ஆராதிப்பீங்க. ஏன்னா ஊறிட்டே இருக்கும். பிசினஸ் பண்ணிட்டு இருப்ப, அங்க நெருக்கடி, அது வறட்சி பிரச்சனை, இப்ப எல்லாம் வராத, இந்த ஆடியில ஒண்ணு நடக்காது போ அப்படின்னு. ஆனாலும் என்ன செய்வீங்க? வறட்சி திரட்சியான நன்மைகளை கண்டுட்டு இருப்பீங்க. ஏன்னா மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமா திருப்தியாக்குவார் கர்த்தர். உன் ஆத்துமா திருப்தியா இருக்கும். ஏன்னா உள்ள இருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டுட்டே இருக்கும்.
புரியுதா? பணம் ஊறினே இருந்திருக்கும் இல்லையா? பிஸ்னஸ் பண்ணுறவங்கன்னு சொல்கிறேன், கல்லாப்பட்டியில் போய் கணக்கு பார்க்காதீங்க. எப்படி? கல்லாப்பட்டிலேருந்து எல்லா காசையும் எடுக்காதீங்க, கலைச்சு போடுங்க. எப்படி? கலைச்சு போடணும் இல்லையா? அப்படி ஒரு கலைச்சு போடணும். கீழே பெட்டியோட ஆழத்தை பார்க்கவே கூடாது, மொத்தமாக என்ன செய்யணும்? கலைச்சு போடணும் இல்லையா? சூப்பராக இருக்கும்ல இது. எண்ணி அடிக்க ரப்பர் பேண்டெல்லாம் போட்டு இங்க 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 அப்படி சொல்றதுனால சில்லறை கூட இல்லை. ஹல்லேலூயா. ஆமா பாருங்க, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிங்க, தேவன் கொடுக்கிற தண்ணியை குடிங்க. தேவன் கொடுக்கிற தண்ணி தான் தேவனுடைய வார்த்தை, வாக்கு தத்துவம். ஒவ்வொரு நாளும் அதை சாப்பிடுங்க, உள்ள இறக்குங்க, அந்த தண்ணியை உள்ள புடுங்க, அப்பதான் உள்ளது ஊற்று வரும். புரியுதா? புரியுதா உங்களுக்கு? அது தோண்டனா ஊற்று வரும், தோண்டனா தானே ஊற்று வரும். வேற மாதிரி நீங்க சொல்லிட்டீங்க. ஏன்னா இது ஆவிக்குரிய ஊற்று, ஆத்மாவுக்கு நிரப்பாம என்ன செய்யாது, வாழ்க்கைக்கு வராது. ஆத்மாவில் நீ என்ன செய்யணும்? தண்ணியை நிரப்ப 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 ஜீவ ஊற்று புறப்படும். ஆவியானவர் அப்பதான், ஆவியானவர் ஜீவ ஊற்று, அப்பதான் அவர் வேலை செய்வார், செய்ய முடியும். வார்த்தை இல்லைன்னா என்ன செய்வாரு? ஆவியானவர் அங்கே கிரியை செய்ய முடியாது. அப்படியே திருப்பி ஏசாயா 42 14. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளிலே, அவர்களுக்கு தெரியாத பாதைகளிலே அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து, அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும், அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும், கோணலை செவ்வையுமாக்குவேன். கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து, இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். பேசுவார்கள பாருங்க, குருடர்களை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி உலகத்துக்கு கண்ணாம். எப்படி கடுப்பேத்துறத கடுப்பேத்துற கம்முன்னு உசுப்பேத்துற உம்முன்னு இருக்கணுமா? இதுக்கே கேட்ட மாதிரி இல்லை, கேட்கலையோ? நீ கேட்க மாதிரி கேட்கல. ஹல்லேலூயா. சுதராம் 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 சுதராம். இந்த உலகதரமான பழஞ்சொல்கள், பிலாசபி, பிலாசபிலாம் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் பிலாசபி தமிழில் என்ன சொல்லுவாங்க? தத்துவம். சிலர்லாம் ஸ்டேட்டஸில், நம்ம சபைகள் இன்னமும் ஸ்டேட்டஸுகளில் தத்துவங்கள் காணப்படுகிறது. தலை குடிக்கப்படுகிறது. கண்டுபிடுறா யாரா தலையை குடிச்சாங்களோ அவங்க தான். வார்த்தையவை உன் வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்குதா? அந்த நேரம் தேவனுடைய வார்த்தைய கனம் பண்ணு, அதை உள்ள போடு. அந்த வார்த்தையை தான் மேல ஸ்டேட்டஸ் ஆஃப் வை, அதை பார்க்குறோம். சொல்லிருக்கீங்களா? அது என்ன சொல்லணுமா? போய் எல்லாரையும் என்ன பார்த்து என்ன சொல்லணுமா? வார்த்தை பேசணும்னு சொல்லுது. அப்போ உன் ஸ்டேட்டஸ்ல, உன் வாட்ஸ்அப்ல, உன் ஸ்டேட்டஸ்ல என்ன இருக்கணும்? வார்த்தை தான். ஹல்லேலூயா. வார்த்தை தாண்டி நீ கண்டதை வைக்காத, நீ மாம்சத்தில் இருக்குன்னு அர்த்தம். அப்படியா? நம்ம பர்த்டே ஒன்று வைக்கணும். பர்த்டே ஹாப்பி ஹாப்பி பர்த்டே அவங்க வைக்கணும்மா. வை, அதுக்கு என்ன வை? நீ கொடுக்குற மிகப்பெரிய கிஃப்ட் இது. அர்த்த நான் தப்பி தவறு யாருக்காச்சும் நான் பர்த்டே விஷ் பண்ணேன்னா வசனம் எல்லாமே விஷ் பண்ண மாட்டேன் இல்லையா? அந்த மாதிரி அதுக்குன்னே தேடுவான் இவங்களுக்கு என்ன வசனம் கொடுக்கலாம். சிலவங்க இப்படிலாம் எதிர்பார்ப்பாங்க. சும்மா நம்ம வார்த்தை தினமும் கிஃப்டாக கொடுத்துட்டு இருக்கிறோம், அது வேற. நம்ம அதுதானே நம்ம பண்ணுறோம் மூலியமா. ஆனால் சிலவங்க ஸ்பெஷலாக எதிர்பார்ப்பாங்க. சிலவங்க கேட்பாங்க என்கிட்ட, அண்ணா எனக்கு இந்த வருஷத்துக்கு ஒரு வாக்கு தருது சொல்லுங்க. வார்த்தை சொல்லுவாங்க. சிலவங்களுக்கு ஆவியிலே தெரியும் இவங்க வார்த்தை எதிர்பார்க்குறாங்க.
பட்டக்குன்னு வரும், பட்டக்குன்னு வருங்க, பட்டக்குன்னு வரும். நம்ம சொல்ல நிறைய பேர் கேட்பாங்க. அஜீஷ் எல்லாம் கேட்பான் என்கிட்ட, இல்லை அஜீஷ் அண்ணா வார்த்தை ஆமாம் கேளுங்க இல்லையா, சந்தோஷமாக கேளுங்க. அவங்க பர்த்டே எனக்கு ஞாபகம் இருக்காது இல்லையா, பாஸ்டர் அஜித் அண்ணுக்கு பர்த்டே மட்டும் ஞாபகம் வச்சுருக்காரு. ஓ அக்காலாமா, அக்காலாமா சொந்தக்கார எல்லாரும் சொந்தம் தான், எல்லாம் ஒரே ரத்தம் தானே. நான் எந்த வனாந்திரத்தில் எங்கே போய் இருக்கேன்னு தெரியாது, ரேஞ்சே பிடிக்காது இல்லையா. யாரோ எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க, ஒரு வனாந்திரத்தில் 3 நாளைக்கு முன்னாடி உட்காந்துருந்து, சிஸ்டர் கால் பண்ணியிருந்தீங்களா, பண்ணி 2 வாட்டி நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அவன் நான் பண்ண முடியல. அடுத்து மறுதான் பார்த்தீங்களா, அடுத்து திரும்ப இன்னொரு வனாந்திரத்துக்குள்ளே போயிருக்கேன். புரிஞ்சுது உங்களுக்கு? பார்த்தும் பண்ண முடியல. சிம்பிரதன் கால் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லையே, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சது. எல்லாமே ஆண்டவரோட யூஸ் விட்டுருப்பார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். வார்த்தை கேளு கொடுக்கப்படும். அதை வித அப்ப ஜீவ ஊற்று உனக்குள் இருந்து புறப்படும். ஹல்லேலூயா. வார்த்தை இல்லாம ஆவியானவர் வரவே மாட்டாருங்க. ஹல்லேலூயா. வார்த்தை தான் அஸ்திபாரம். எங்க போனாலும் வார்த்தை. வீடு ஃபுல்லா வசனம் எழுதி போடுங்க. எப்படி வசனம் ஸ்டிக்கரா ஒட்டி விடுங்க. புதிய வீடு கட்டினா என்ன செய்ய போறீங்க, நல்ல வசனத்தை அழகா டிசைன் பண்ணி போடுங்க. நான் வீட்டுக்குள்ள அப்படிலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பரா பண்ணுங்க. கார்ல வாங்குனீங்களா, கார்ல நல்ல வசனங்களை எழுதி போடுங்க. ஆனால் என் மனைவி 2 நாள் ட்ராவல் பண்ணுங்க. நம்ம ஊர்ல இல்லை, இங்க கார்ல வசனம் எழுதுறதே இல்லை. சிட்டியில் உடைக்கும் ஆண்டோடைய பிள்ளைங்கன்னா வசனத்தை எழுதி போடுறாங்க. என்ன தெரியுமா, வசனம் யாதோ ஒரு ஆத்துமாங்க வேதனையோடு போயிட்டு இருப்பாங்க. பட்டக்குன்னு அந்த வார்த்தை போய் நிற்கும். தர்றேன்னு புரியுதா உங்களுக்கு? வார்த்தை அள்ளி விடுங்க. விலை மதிக்கக்கூடியது தேவனுடைய வசனம் தான். இலவசமா கிடைக்கிறதா தான். கொஞ்ச நாள் தாண்டி அது கிடைக்காது இல்லையா. சொல்றாங்க இல்லையா, வசனம் வார்த்தையே கிடைக்காத ஒரு காலம் உண்டாகும். அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா, ஆவியானவர் எடுபடும் காலம் ஒரு காலம் உண்டு. வார்த்தை எப்போ எடுபடுதோ அப்ப ஆவியானவர் அங்கே எடுபட்டு போயிருப்பார். வார்த்தை போதிக்கப்படாத சபையில் பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார். ஆனா இயேசுன்னு சொல்ற இடத்துல சில ஆவியானவர் இருப்பார். ஆனா வார்த்தை போதிக்கப்படுற இடத்துல முக்கு மூளை எல்லா இடத்துலையும் கத்த நிரம்பி 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 இருப்பாரு. தொட்ட உடனே சுகம், வந்த உடனே சுகம், எட்டி பார்த்தாலே நன்மைதான். அதான் வார்த்தை. எங்க போன வார்த்தையை பேசுங்க. ஒரு ஆளை சந்திச்ச வார்த்தையை பேசுங்க. விஷ் பண்ணிட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி இருக்குங்க கர்த்தர் உங்களை இன்னுமே. அவன் என்ன தெரியுமா, நல்லாவே இல்லைன்னு நான் கேட்டுப்பான். அதுக்கு நீ என்ன சொல்லணும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், இன்னும் மேன்மை வைப்பார், இன்னும் மேன்மை வைப்பார். ஆவியில் நறுங்கிடுவாங்க. இது போன உடனே நல்லா இருக்கு என்னடி சொல்லி இந்த எங்களை நாங்கள் மதிப்பிட்டு சொல்லலை. உண்மையிலே ஜென்ஸ் இந்த விஷயத்தில் எப்படி பிரதர் நல்லா இருக்கீங்களா, கண்டிப்பாக ஒரு மரியாதை பேசுவாங்க. கஷ்டமே இருந்தாலும் டப்புன்னு எல்லாம் கஷ்டத்தை என்ன சொல்ல மாட்டோம், ஷேர் பண்ண மாட்டோம். ஆனால் நம்ம அணுக உருகிடுவோம். ₹2 முடிக்க வேண்டிய மேட்டரை 2000 ரூபாய்க்கு முடிப்பாங்க. வார்த்தை அள்ளி வசனம் இல்லாமல் தரிசனமே இருக்காது. வசனம் தான் தரிசனத்தை உங்களுக்கு தரும். தரிசனம் உங்களை திசை திருப்புறது, நன்மைக்கு நேரம் உங்களை திசை திருப்பது வசனம் தான். பைபிள் சொல்லுது தரிசனம் இல்லாத சபை சீர்கெட்டு போகுமா.
ஹல்லேலூயா. நம்மளுக்கு எதை தரிசனமா சொல்றாங்க? தோசை சுட்டியான், நல்லா வந்துட்டான், கரிஞ்சிடான். கர்த்தாவே, அது கரிஞ்சா என்ன? கரிஞ்சா கொஞ்சம் எண்ணெயை வைத்து தொலை, மறுபடியும் ஊத்துனா அழகு இறங்கி வந்துடும். கரிஞ்ச தோசைக்கு ஒரு கருமாதி பண்ணுறது இதெல்லாம். அல்லேலூயா. சிலர் இப்பவுமே அப்படியே இருக்காங்க. கருமாதி வீட்டில் இருக்கிறது பல. அல்லேலூயா. ദുഃഖത്തിൻ്റെ പാത്രം കർത്താവിൻ്റെ കയ്യിൽ ചേരും. மரண வீட்டுக்கு ஸ்பெஷல் காசு கொடுப்பாங்க. எப்படி? மரண வீட்டுக்கு போன ஸ்பெஷல் காசா? அந்த திருநெல்வேலிக்கு அப்புறம் எல்லாம் ஒப்பாரி வைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒப்பாரி பாடுறதுக்கு பாட்டி பாருங்க 4 பேர் இருப்பாங்க. அங்கே பாட்டு கூடி இருந்து பார்த்தது இல்லையோ? நம்ம ஊர்லேயே ரெடி ஆகிட்டு இருக்காங்க மாடல் ஒப்பாரி. சபையில் இருந்தாலே ஒப்பாரி. இங்கே வந்தா சுகம்தான், இங்கே வந்த ஆசீர்வாதம் தான், இங்கே வந்த நன்மை தான் உண்டாகும். இங்கே தீமையை என்ன செய்யல நம்ம விதைக்கல, இங்கே நன்மையை தான் விதைக்கிறோம். கடிந்து விதைக்கிறோம். எப்படி விதைக்கிறோம்? அப்படிதான் சொல்லுது. கடிந்து உபதேசி. எதை? செத்து போவேன் அப்படின்றதுல இல்லை, இது சாவவே மாட்டேன். ஓ, அதுதான் கடிந்து உபதேசிக்கிறது. சாவ கிடமா யாரும் ஒரு சாட்சி சொன்னாங்க. நம்ம ஒரு பாஸ்டர், அவர் ப்ரொஃபஸர் பாருங்க, கேளுங்க. ஒரு நல்ல சாட்சி. நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கேட்டேன். தூத்துக்குடியில் சேர்ந்து ஒரு பாஸ்டர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அப்போ அவருடைய இளமை நாட்களில் அந்த காலேஜில் படிக்கும்போது அவர் ப்ரொஃபஸர், இவர் வந்து ஸ்டூடெண்டாக இருக்கும்போது இவர் ஒர்ஷிப் பண்ணியிருக்கிறார். இவர் ஒர்ஷிப் பண்ணுவார். அவர் மெசேஜ் கொடுத்தார் சேப்பலில், காலேஜ்லேயே சேப்பல்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அப்போது இப்போ இவர் நல்ல பெரிய ஊழியக்காரர் ஆகிட்டார். அப்போ ஒரு நாளைக்கு ஆண்டவர் திடீர்னு சொல்கிறாராம், நீ உடனே இந்த ப்ரொஃபஸர் போய் பாருங்க, கால் பண்ண. இவர் கால் பண்ணோடனே அந்த ப்ரொஃபஸர் சொன்னார், எப்பா நல்லா முடியல பார்த்துக்கோ அப்படி. இவர் இருக்கிறது தூத்துக்குடி, ப்ரொஃபஸர் எங்கே இருக்காரு? ப்ரொஃபஸர் சென்னையில் இருக்காரு, இவர் தூத்துக்குடி. உடனே ஆவியானவர் சொல்கிறாரு, நீ கிளம்பி போக. எப்படி? கிளம்பி போயிட. இவர் அங்கே நேராக போனால் இவர் அட்மிட். இவர் அங்கே போய் சேர்ந்த உடனே இயேசுவின் நாமத்தில் கையை வச்சு ராபா ஷாண்டலா மூட்டலா அப்படியா அந்நிய பாஷை பேச அடிச்சு தூக்கி விட்டுருச்சு. யார? ப்ரொஃபஸர். ஆனால் ப்ரொஃபஸர் சொன்னாராம், அந்த இது முடிஞ்ச உடனே, நீ வருவதற்கு முன்பதாக என் வாயிலிருந்து என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறதுக்கு நான் உந்தப்பட்டு கொண்டிருந்தேன். இப்போ என்னை தூக்கியே விட்டுருக்கிறேன். நான் எழுந்திருக்கேன். எப்படி நடந்தது? நான் சொல்றேங்க, கர்த்தர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்திருக்கிறார். அது சொல்லப்பட முன்னாடி உங்களுக்கு தெரியும். அவர் போதித்தார், 3000 பேருக்கு 5000 பேருக்கு போதித்தார். சும்மா போதிக்கல, அவங்களுக்கு எல்லாம் ஜீவனை அள்ளி கொடுத்திருக்காரு. 3 நாள் உயிரோட இருந்திருக்காங்க சாப்பிடாம. என்ன கொடுக்கப்பட்டது? ஜீவன். சபைக்கு வரும்போது ஜீவன் வாங்குவாங்க. எப்படி சொல்லணும்? புருஷன் சொல்லுவாரு, according to the duty today, நீங்க போயிட்டு வாங்க. நானே சொன்னா நல்லா இருக்காது. நீங்களே உங்க கணவர் மேல நல்லா கூப்பிடுவீங்க. அப்படி கூப்பிட்டு என்ன சொல்லணும்? ஜீவன் வாங்கவா? வரியா வரலையா? இப்படி சொல்லணும். ஜீவன் வாங்கவா? ஹல்லேலூயா. சொல்லணும். டார்ச்சர் பண்ண ஆண்டவருடைய காரியத்தை என்ன செய்யணும்? டார்ச்சர் பண்ணணும், அடிச்சு போடும். ஆமாங்க, நான் எல்லாம்
என்னைக்காவது ஒரு நாளைக்கு சபைக்கு போகாத ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு யோசிப்பேன். என்னுடைய சிறு பிராயத்தில் என்ன சொல்லலாம், ஸ்கூலுனாலே காய்ச்சல்னா என்ன செய்வாங்க, நம்ம அங்கிள் தான் வாத்தியார் கொண்டு படுக்க வச்சிருவாங்க. ஐயோ இதுல படுத்து வார வாத்தியார் போற வாத்தியார் என்னாச்சுப்பா, இந்த டார்ச்சர் தாங்க முடியாது, நம்ம படுக்கவே மாட்டோம். பயங்கர டெம்பரேச்சர் இருந்தாலும் நம்ம ஆல் ரைட்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம சர்ச்சுக்கு போகாம விடுவாங்களா? கடும் வேதனைக்குட்பட்டுதான் நாங்க இங்க வெளியே வந்திருக்கோம். கொழுப்பு சாடி நம்ம கொஞ்சம் என்ன செஞ்சிருக்கிறோம், கையெல்லாம் காலெல்லாம் கொஞ்சம் வளர்ந்து மீசம் வந்து அப்படின்னு ஆனோடனே நம்ம என்ன செஞ்சிட்டோம், கொஞ்சம் வெளியே போனோம். பாருங்க, எவ்வளோ வெளியே போனோமோ அவ்வளோ அடிபட்டோம். எப்படி எவ்வளோ வெளியே போனோம் அவ்வளோ அடிபட்டேன், அவ்வளோதான். இப்போ எவ்வளோ உள்ள வந்தனும், அடிக்கப்பட்டது, இழக்கப்பட்டது, எல்லாம் மீட்கப்பட்டது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செத்து விட்டு வர மாதிரி வரது ஆலய மணி, நீ மணி அடிக்கணும். ரெண்டாம் மணி அவங்க கூட கரெக்டா போறாங்க பாருங்க. நம்ம தலையிலேயே மணி எடுத்து அடிச்சாலும் நம்மளுக்கு அந்நிய பாச முதல்ல வந்துடும். ஆண்டவர் வருகை என்ன செய்வாரு, இந்த ஆளுகளெல்லாம் விட்டுட்டே போவாரு. என்னடா நம்ம பக்கத்துல இருக்கணும்னா காணோம், அதான்டா மணி அடிச்சாரு, நீ எலும்பல தட்டி பார்த்தார், கொட்டியும் பார்த்தார், மிதிச்சு கூட பார்த்தார், நீ எலும்பவே இல்லை, என்ன புராண தூக்கம். ஹல்லேலூயா. நன்மை வந்து வாசல்ல நின்று கதவு தட்டுது. வேதம் சொல்லுகிறது, இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் திறந்து என்ன அனுமதிச்சான்னு வச்சுக்கோயேன், அவன் மத்தியிலிருந்து போஜனமே சாப்பிடுவாங்க. இங்க ஒரு வசனம் பாருங்க, குருடர்களை அவர்கள் அறியாத வழியில் நடத்துவாராம். குருடர்னா வேற இல்லைங்க, வாழ்க்கையில எத்தனையோ காரியத்தில் உன் எதிர்காலம் தெரியாம அடைபட்டு கண்ணடைச்சிருக்கும். எத்தனை உனக்கு யாருமே உதவி இருக்க மாட்டாங்க. ஒரு ஆள் கையை பிடிச்சு விட்டாங்கன்னா போதுமாச்சு. யாராச்சும் ஒரு ஆள் என்னை தூக்கி விட மாட்டாங்களா, யாராச்சும் ஒரு ஆள் எனக்கு உதவ மாட்டாங்களான்னு சொல்லியிருப்பீங்கல்ல. அப்படி நீ சொல்லாத, கர்த்தர் எனக்கு சகாயம், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். என் எதிர்காலம் கர்த்தர் எனக்காய் உருவாக்கினது, அதை ஒருத்தனும் தடை பண்ண முடியாது. நீ சொன்னா உன்னை சுத்தி யாரும் உதவி இல்லாம இருக்கும் அப்படின்னா அதுக்கு கண் குருடு மாதிரி இருந்தாலும் ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வாரா, குருட்டு கண் மாதிரியே இருக்கும். ஆண்டவர் ஒண்ணுமே செய்யாத மாதிரி இருக்கும். குருடர்களை அவர்கள் அறியாத வழி தப்பே இல்லை. அல்லேலூயா. எனக்கு ஏதாவது ஒரு மண்டல நிலை இருக்கும் பாருங்க, அடிக்கிற அடியில் என்ன செய்யும். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்க ரெண்டு போடுங்க, பார்த்து போடுங்க. அல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான தேவன் பாருங்க. எத்தனை காரியங்களை நீங்க குருடா நிப்பீங்க, எதிர்காலம் தெரியாம. உங்களுக்கு உதவி செய்யறவங்க கூட உதவி செய்ய முடியாதுங்க. உனக்கு உதவி செய்ய முடியலன்னா அற்புதம் சொல்லுங்க. இந்த அட்வான்ஸ் ஒப்பாரி ஐசியூல கிடக்கு தெரியுமா? ஒரு 10 மூச்சுக்கு ஒரே சவுண்ட் வரும். 11வது உடனாங்க அடுத்து
பார்த்துருக்கீங்களா? ஐசி கொண்டு போனது இல்லையோ? இன்டென்சிவ் கேர் யூனிட்டுக்கு போனது இல்லையோ? போங்க. அங்க போகும்போது மட்டும் கொஞ்சம் சாவு பயம் வரும். வந்துருமோ, இவனுக்கு வந்தது வந்துருமோ, இவனுக்கு வந்தது வந்துருமோன்னு ஒரு டைன்னு நடிச்சோம். இப்போ வந்து ஒரு டீயை மட்டும் குடிச்சாங்க. சோதரம் ஹல்லேலூயா. அடுத்து ஒரே தீமை தான். வியாதிக்கே தீமை செய்யணும். விசாசே கஷ்டப்பட்டு தான் வியாதி கொடுப்பான் போல. மரண வீட்டுக்கு போனால் மட்டும் லைட்டாக ஒரு ஃபீலிங். நம்மள ஒரு நாள் போக வேண்டியதான். பாஸ்டாங்க சொல்லுவார், பூமியில் வந்தவர் அனைவரும் மறிக்க வேண்டியது இருக்கிறது. ஒரு நாள் நாமளும் இதே போல பெட்டியில் போவோம். ஐயோ, அதுல வேற சிலர் வேற அதுல போய் நின்றுட்டு சுவிசேஷம் பண்ணுவாங்க. முறுக்கா முறுக்கிட்டு ஒருத்த முறுக்கு பார்த்தது இல்லையோ நீங்க? இந்த மரண வீட்டில் அடக்காரதுல பார்த்தது இல்லையா? அங்கதான் பயங்கர மேட்டர் நடக்கும். 4 பக்கம் சுத்தி கவனிக்கணும். பாடி இருக்கிறது மட்டும் கவனிக்க கூடாது. இது என்னத்துக்குன்னா, இவன் அடிச்ச சரக்கு இறங்குச்சுன்னா அடுத்து இவனுக்கு அழுக வந்துடும். புரியலையோ? அவன் சோகம் தீக்கிறதுக்கு போட்டது தீத்துட்டுன்னா இனி செத்தவன வாங்கி வருவாங்க. பாஸ்டர முடியுங்க. அந்த நேரத்திலேயாவது இந்த காது உள்ள வல்லதையா என்றாக்குதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் வசனம் சொல்லுகிறது, விதைப்புண்டென்றால் அறுப்புண்டு. அது மட்டும் லைட்டா சந்தோஷம் பரலோகத்துக்கு. அது யாருக்கு வரும் தெரியுமா? நான் சர்ச்சுக்கு போறேன், சர்ச்சுக்கு போறேன், ரட்சிக்கப்பட்டாச்சு, அபிஷேகம், ஞானஸ்தானம், ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, நான் போயிடுவேன், எப்படியாவது போயிடுவேன். மற்றதெல்லாம் ஒரே தீமை தாங்க. அல்லேலூயா. எனக்கு இந்த மரண வீட்டு போறதே பிடிக்காது. அல்லேலூயா. செத்தா என்ன செய்யணும்? ஃபோனே பண்ணக்கூடாது. என்ன செய்யணும்? தட்டி எழுப்பிட்டு, ஒரு தட்டி எழுப்பிட்டோம் பாஸ்டர், கர்த்தருடைய கிருபையினாலே. உங்களுக்கு எப்போ டைம் இருக்கும்? ஒரு நாளைக்கு வந்துட்டு போகணும்னு சொல்லுங்க. மறுபடியும் பிரதிஷ்டை பண்ணலாம் இல்லையா? ஆமாங்க, அதானே கரெக்டு இல்லையா? உங்களுக்கு யார் வழிகாட்டலைனாலும், சுத்தி உங்களுக்கு எல்லா வாய்ப்பும் இருந்தாலும், உனக்கு வழியே தெரியாதுங்க, நீ எங்க போறேன்னு தெரியாது. ஆனா உன் கோணலான வழியை சரியாக்கி உன்னை வெளிச்சத்துல கொண்டு டப்புன்னு நிப்பாட்டுவாரு. உனக்கு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, என்ன நடக்குன்னு தெரியாது. 10ஆம் தேதி ஆச்சுன்னா ஐயோ இந்த காரியத்தை நான் செஞ்சு முடிக்கிற வழியே கிடையாது. ஆனா 9ஆம் தேதி நைட்டு கூட உனக்கு ஒரு வழி இருக்காது. 10ஆம் தேதி காலையிலன்னு சொல்லும் போது கர்த்தர் உன்னை குருடன மாதிரி கொண்டு வந்திருப்பாரு. 10ஆம் தேதி காலையில கரெக்டா அந்த காரியம் நடப்பிக்கிறதுக்கு தேவன் உண்மையில வெளிச்சத்தை உதிக்க பண்ணியிருப்பார். ஹalleluya. நம்ம ஆட்டுடைய பிள்ளைங்க, உடன்படிக்கையின் பிள்ளைங்க. மகா வறட்சியான காலங்களிலும் என் ஆத்துமாவை திருப்தியாக்குவது அவர் வேலை. நீ மனுஷன் குடிச்சு நிற்காத, கர்த்தருடைய வார்த்தை பேசு. எப்படி நீ வெட்கப்படுறேன்னு பார்க்கலாம். வார்த்தை பேசி பாரு, சாப்பிடு. நைட்டு சாப்பிடுறது முன்ன கேளு. புருஷன் கேளுங்க. இல்லைங்க சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? சாப்பிட்ட பிறகு தண்ணி இவர் மட்டும் கொஞ்சம் தாக்கு பிடிப்பாரு. அடுத்து வேணுன்னே ஒரு கரகக்காமா. அடுத்து கணவன் மனைவி கண்டு சேர்ந்து எங்கடா ஊரும் ஜீவ ஊற்று உங்களுக்கு புறப்படுன்னு சொன்னா எவ்வளவு சூப்பரா சொல்றாங்க.
குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதையிலே அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோடலை செம்மையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். என்ன வாக்கு தத்துவம்! வசனம் படிச்சீங்களா? படிச்சாச்சா? போகும்போது சொல்லிட்டே போகணும். பெற்றோர்களை நீங்க வசனத்தை படிங்க, வசனம் பேசுங்க, வசனம் படிச்சு பேசுங்க, கரெக்டாக பேசுங்க. ரைட்டா? தேவனுடைய வார்த்தையில வள்ளியோ புள்ளியோ தப்பாதான். சொல்லுங்க பிள்ளைங்க சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை வள்ளியோ புள்ளியோ, நிதன் சொல்லு, வள்ளியோ புள்ளியோ. அப்படின்னாங்க வள்ளியோ புள்ளியோ தப்பா. இப்போ பேங்க்ல இருந்து உங்க காசு 1 லட்ச ரூபா வாங்கிட்டு வரீங்க. யாருக்கு அக்கௌண்ட்டு? நிதின் உன் அக்கௌண்ட் வந்து ஒரு 2 லட்ச ரூபா இருக்கு. பேங்க்ல போய் நீ ஒரு 1 லட்ச ரூபா வாங்கிட்டு வர, சரியா? பேங்க்ல இருந்து நீ அந்த காசை நீ என்ன செய்வ? வாங்குவானே. வள்ளியோ புள்ளியோ தப்பாதுன்னு நினைச்சா சிக்கல் இருக்கு. அப்ப நீ என்ன செய்யணும்? நல்ல எண்ணம். அப்படிதானே? துப்பியாச்சும் எண்ணி என்ன பண்ணும்? நம்ம ஆளுங்க எண்ணுவாங்க. ரப்பர் பேண்ட்ல வச்சு இன்னும் டவுட்டு, அடுத்து இந்த சைடு ஓடியாங்க, அங்கேயும் டவுட்டு. ஒரு நோட்டு வித்தியாசப்படுது பாருங்க அப்படின்னு தோணுது. கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் பாருங்க, வள்ளியோ புள்ளியோ தப்பாம அதை பிடிச்சிருவாங்க. அடுத்து அந்த ரப்பர் பேண்ட் 2 சைடையும் உருவிடுவாங்க. 1 2 3 பாத்தீங்களா? இதுல மட்டும் பக்கனையா இருப்பாங்க. வள்ளியோ புள்ளியோ தப்பப்படாது. ஆனா ஆண்டவருடைய வசனத்துல கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறான், கர்த்தர் என் மண்ணா இருக்கிறான்னு சொல்லி ஒரு ஆள்கிட்ட கேட்கிறேன், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கு, அது என்ன வசனம்? அந்த வசனம் இல்லை, வேற ஒரு வசனம் ஓடிச்சு பாருங்க. ஓடிட்டாங்க. ஒரு வள்ளி தப்புறதுக்கு நான் நிக்கிறேன். வள்ளி புள்ளி 1 லட்ச ரூபாயில ஒரு 2 நோட்டு குறைஞ்ச விடுவானுங்களா இவங்க? ஹல்லேலூயா. வார்த்தையில வள்ளியோ புள்ளியோ தப்பாருங்க. புள்ளி போட்ட ஒரு அர்த்தம் இருக்குது, வள்ளி போட்ட ஒரு அர்த்தம் இருக்குது. ஹல்லேலூயா. தேவனுடைய ஒவ்வொரு வசனத்திலே தேவனுடைய கையெழுத்து, அவருடைய கையெழுத்து. அவர் கையெழுத்து போட்டு இலவசமா கொடுத்தாரு. அதை எடுக்க மாட்டோம் பாருங்க. ஹல்லேலூயா. சூப்பர்ல. எத்தனை பேர் இது எனக்கு நல்லா பிடிச்சிருக்குங்க? இல்லையா? சும்மாலாம் நடக்காது. இது கரெக்டா விசுவாசிக்கிறது தான் இருக்கும். ஃபுல்லா இருளா இருக்கும் பாருங்க, கோணலான வழியா இருக்கும். ஆனா ஏதோ ஒன்று நடக்குது. ஆண்டவர் என்ன தட்டி ஃப்ரெண்ட்ல கொண்டு வர்றது மட்டும் எனக்கு தெரியுது. அப்படியே ஏற்ற வேலை வரும்போது பளிச்சுன்னு வெளிச்சம் வரும். அப்படியே அண்ணாந்து பார்த்தா அங்க வரைக்கும் வழி கோணல்கள் நீக்கப்பட்டிருக்கும், சீரான வழி இருக்கும். அப்பாடா சொல்லுங்க. அப்ப நான் நிறைய பாருங்க. அப்பாடா. ஏன் அப்பா? ஏசு அப்பாடா. கீழ்படியாத உன் பிள்ளைகிட்ட என்ன சொல்லணும் தெரியுமா? அப்பாடா. நீ சிலதெல்லாம் காட்டாதனாலதான் கண்ட கழுதையெல்லாம் காட்டுது. அதை என்ன இவன் வந்து என்ன செய்வேன்? இதுதான் ரெசிப்ட். புரியுது உனக்கு? சபையில ஆடி ஆராதிக்கலன்னா கிளப்பில் ஆராதிக்கிறத ரசிப்பான் அவன் பிள்ளை. எப்படி? உங்களுக்கு கிளப்பெல்லாம் தெரியாது. உங்க யாராவது ஆர்கெஸ்ட்ரா போட்டா கொஞ்ச நேரம் சோகா பாட்டு வாய் பழந்துட்டு பாக்குறது. அடுத்து அடுத்து திரும்ப சோகா பாட்டு.
80s 90sல 2K கிட்ஸ் அவன் வேற மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க இல்லையா? புரியுதா? அவன் கேம் ஆனா நீ என்ன செய்? பைபிள் ஆப்பை மொபைல் வாங்கி வச்சு பசங்க தெரிப்பான். மொபைல் அங்கே கிடக்கு, இப்போ வேற எங்கே கிடப்பான். கெய்மானாம் கெய்மா விளையாடுற நீ அப்போ எவ்வளோ பெரிய கேம் விளையாடுவாரு பாடுற அப்படி நீ காட்டேன். ஐயோ பெரிய பைத்தியம் போல இருக்குது. அல்லேலூயா. ஆவிக்குரிய பைத்தியம். கடைசி வசனம் வாசிங்க. எரேமியா 17ஆம் அதிகாரம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருவதை காணாமல் உஷ்ணம் வருவதும் தெரியவே செய்யாதுங்க. இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பார். யாருங்க? கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன். உலகத்தின் மேலேயோ பணத்தின் மேலேயோ உனக்கு இங்க கண்ணுக்கு தெரிகிற காரியத்தின் மேல நீ நம்பிக்கை வைக்கிறவன சொல்லல. கர்த்தர் மேல நீ குருடனா இருப்ப. உனக்கு கண்ணே தெரியாத அளவுக்கு பிரச்சனை மூடி இருக்கும். வழியே தெரியாத அளவுக்கு கோணல் உண்டா இருக்கும். ஆனா கர்த்தரை நம்புகிற மனுஷனோ எப்படி இருப்பான்? மழை தாட்சியான வருஷத்திலும் தப்பாமல் கனி கொடுக்கிற பிள்ளையா இருப்பான். வருதா? சோகத்தை பேசாதீங்க, பிரச்சனையை பேசாதீங்க, வார்த்தையை பேசு. மழை தாட்சியான வருஷத்திலும் தப்பாமல் கனி கொடுக்கிற பிள்ளை நான். ஹalleluya. உஷ்ணம் வருது தெரியாது எனக்கு. ஹalleluya. அதுக்கு ஏசியை போட்டுறணும். மழையும் தெரியக்கூடாது, வெயிலும் தெரியக்கூடாது. ரெண்டு ஆமீன் பாவப்பட்ட ஆமீன். இந்த 100 ஆமீன் வர வேண்டிய இடத்துல 2 ஆமீன் வரப்போ ஆமீன் பாவம் மாதிரி இருக்கு. எப்படி ஆமீன் பாவம் போல இருக்கு. ஆமீனை பற்றி 2 வாரத்துக்கு முன்னாடி தான் நல்ல கொலைன்னு கொலைச்சு சொல்லி தந்தேன். கத்தி சொல்லி தந்தேன். ஆமீன் பாஸ்டர் வருவீங்களா? பாஸ்டர் இனி எனக்கே ஒரு ஆமீன் போட்டாலும் வர்றது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைதான், வார்த்தையின் பிள்ளைதான், எனக்கு ஒரு ஆமீன் போடுறது. எஸ் ஆமீன். ஒரு ஆமீன் பாட்டி இருந்தாங்க. ஆமீன் பாட்டி பக்கி பாட்டுச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. வார்த்தைனால ஆமீன் படிக்கணும். வெட்டி எடுக்கணும். எப்படி கையில் வெட்டவத்தி கொண்டு போகணும். ஆமீன் என்ன? வெட்டி கட்டினா. ஹalleluya. ஹalleluya. அது எவ்வளவு சூப்பர் பாருங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரு மனுஷன் தண்ணீரண்டவில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சினா இல்ல, மழையே கிடையாது, மழையே இல்லாத வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். தேவனுக்கு ஒரு வருத்தத்தை உண்டாக்க மாட்டாங்க அவங்க. நீங்க தெரியுதா? கர்த்தருடைய பிள்ளைங்க, தேவன் உண்டாக்கின பிள்ளை இங்க வறுமையில, கஷ்டத்துல, வேதனையில இருக்கும்போது தேவனுக்கு கஷ்டங்க. அதுதான் சொல்லுது பாருங்க. மழை தாட்சியான வருஷம் வருத்தமின்றி எப்படி உண்டாக்கி எல்லாம் செஞ்சு தந்து விசுவாசத்தை பிழைச்சுக்கோ அப்படின்னு சொன்னா இங்க அண்ணாந்து பார்க்கணும். வார்த்தை கர்த்தர் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. பாக்குறீங்களா கர்த்தர் என்ன சொல்றாருன்னு? கேட்கிறீங்களா கர்த்தர் என்ன சொல்றாருன்னு? ஒவ்வொரு நாள் வாக்குறது. இந்த எத்தனை வாக்குறத பேசுறீங்க இல்லையா? பேசுறோமா இல்லையா? நீங்க எப்படி இருப்பீங்க?
இல்லைதான் எப்படி இருப்பீங்க? பயங்கர கஷ்டம் தான் சூழல். ஆனால் எப்படி இருப்பீங்க? மகா வறட்சியான காலங்களில் என் ஆத்துமாவை திருப்தியாக்கி என் எலும்புகள் இடமுள்ள எலும்புகளாய் மாறி. அடுத்த என்ன? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போல. அறிவில் அவ்வளவா இறங்கல, இன்னுமா புரியல? நீரூற்றுன்னா தெரியாதோ? தெரியாது சார். நாங்கள் இப்போ பிள்ளை வந்து நம்ம இந்த போரும் நீரூற்றை காண்பதில்லை, குருடர்களாய் தெரிகிறோம். பைப்பில் இருந்து திறந்து விட்டாதான் தண்ணி தெரியும். அதுவும் நல்லதுதான். நீ எந்த நீரூட்டை பார்க்க போற? விசுவாசிக்கிறல்ல, விசுவாசி. பட்டனை தட்டா தண்ணி வரும்னு தெரியுது இல்ல? அங்க என்ன பார்த்தாங்க? அவன் 200 அடி 300 அடி போரை போட்டுட்டு 3 ஊற்றுன்னு சொல்லுவான். உனக்கு என்ன தெரியும்? பார்த்துருக்கீங்களா? பயங்கரமான 3 ஊற்றுன்னு சொல்லுவான். என்ன எப்படி அவங்க கண்டுபிடிச்சா? ஆனா வக்கனையா நம்புவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ மகாபுரட்சியான காலங்களிலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுப்பாய். அவரையா மோட்டர் போடு. நல்ல வக்கனையா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்பாவோட பிள்ளைங்க வருத்தப்பட மாட்டாங்க. நம்ம ஆண்டவரை வருத்தப்பட விட மாட்டோம். அவர் சொன்னதை எல்லாம் அனுபவிப்போம். அவர் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கு அதிகமா நம்ம பண்ணுவோம். இது தப்போ? ஊர்ல மட்டும் நல்லா சொல்லுவோம். அப்பன் 16 அடி என்றால் பையன் 32 அடி. அதான் ஆண்டவர் சொல்லிட்டு போறார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் அதிகமான அற்புதங்களை அதிசயங்களை செய்வான். அவர் மட்டும்தான் பாடையை தட்டி எழுப்பாங்க. நம்ம கல்லறை அது ஒண்டி எடுப்போம். எத்தனை வருஷம் கல்லறை? 40-50 வருஷம் முன்னாடி கல்லறைலாம் தோணும். கல்லறையே தோண்டப்படாது. அவசரம் பிடிச்சவனே எங்க எதிர்காலம் எங்க பழங்காலமா பேசாம தோணு. உனக்கு இடம் வேணும்னா எப்படி? நமக்கு இந்த வேணா கிடக்குது. விசுவாசம் உள்ளவர்களே எழுப்புங்க. 4 எண்ணம் கிடக்கு. 4 தட்டி எழுப்புனேன்னா, விசுவாசத்துல தட்டி எழுப்புனேன்னா சபை இன்னும் ஒரு 10 அடி நீங்க. அந்த 4 பீஸிங்க உக்கர விசுவாசிகளாக்கும், அடி தகர்த்த விசுவாசிகளாக்கும். வந்தா சபை அடுத்த ஆவிக்குரிய வளர்ச்சியை கேட்கும். உண்மைதாங்க சொல்றேன். பாட்டி தாத்தா பாட்டி பூட்டா பூட்டி 4 பீஸ். அது ஒரு வில்லங்கத்துல இருக்கு. தட்டி எழுப்பிட்டிய விசுவாசத்துல வில்லங்கம் கிளியர். ஆமாங்க, விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தூக்கி இன்றைக்கே செய்யலாம். தேவனுடைய மகிமை இன்றைக்கே காண்பாய். என்ன பிரச்சனை தான் நான் பார்த்தேன். அது டெத் சர்டிஃபிகேட்லாம் வாங்கியாச்சு. ஓடுறா புரிய பர்த் சர்டிஃபிகேட். ஆமாங்க, புதுசா பிறந்திருக்கோம்ல. யாரும் கொடுக்கலன்னா நான் கொடுக்குறேன். புதிய ஞானஸ்தான சர்டிஃபிகேட். It is not joke. ஏன் எரேமியா தீர்க்கதரிசி அவ்வளவு எலும்பு கூடுகளை எழுப்பி நிற்க வச்சிருக்கான். அது அத்தனையும் சேனையா எழுப்பி நின்னுச்சு. ஒரு ஆர்மி மாதிரி எழுப்பி நிக்குதுங்க. இந்த எலும்புக்கு உயிர் வருமா, இந்த எலும்புக்கு சதை வருமா, இந்த எலும்புக்கு நரம்பு வருமான்னு கேட்டா எல்லாம் வருதுங்க. ஹல்லேலூயா. இயேசுக்கு முன்னாடி இருந்த அந்த தீர்க்கதரிசியால் இதை செய்ய முடியும் என்றால், இயேசுக்கு பின்னாடி இருக்கிறோம் நம்ம. நானே வழியும் சத்தியும் ஜீவன் என்று சொன்னார்.
பெண்ணங்களெல்லாம் தட்டி எழுப்பணுங்க. ஹல்லேலூயா. என்ன செய்துன்னு பார்ப்போம். நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், இனி நாம் இருவர் வேற வேண்டாம் ஒருவர். எப்படி? ஏன்னா பீஸ் எல்லாம் ரெடியா இருக்கு. ஆண்டவர்களுக்கு போய் மாற்ற மாதிரி எல்லாம் நம்பாது. எப்படி நம்பும்? சூரியன் வெளிச்சத்தோட நம்பும். கோணலெல்லாம் போயிடும் இல்லையா? கை ஒடிஞ்சு செத்துருப்பான், கேன்சர் வந்து செத்துருப்பான், பீஸ் ஸ்டக்குன்னு எழுதி நிற்கும். நான் தான் அந்த கேன்சர். வா பிசாசு, அடுத்த ரோட்டு வரியா? அவனுக்கு ஒரு நாள் யாரும் யாருக்கு கேன்சர் பிசாசு. சிலதெல்லாம் ஓப்பனாக சர்ச்சில் பேச முடியாது. சொல்லுங்க. நைட் வாருங்க, கல்லறை தோட்டத்துக்கு போவோம். ஹல்லேலூயா. நம்ம அடுத்த ரவுண்ட் அதுதான். என்ன ரவுண்டு? கல்லறை தோட்டம். இன்றைய ஆராதனை மாற்றப்பட்டிருக்கிறது. 9:30 மணிக்கு இரவு ஆராதனை நேரமும் மாற்றப்பட்டிருக்கிறது. 11:30 மணி. இடம் புத்தன்கடை கல்லறை தோட்டம். ஹல்லேலூயா. அந்த பீஸை ஏன்னா எனக்கு இப்போ இந்த புதுசாக ரட்சிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு பீஸையும் தட்டி எழுப்பிட்டு ஃபெய்த் ஃபேமிலி சர்ச், ஜூப்ளின் மெரடிக் பாஸ்டர், என் சர்ச்சு தான் ஒன்று. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? பீஸ் வந்து கன்னு சீட்டில் வந்துருக்கும். எப்படி? முதல்ல எலும்பாட்டு தான் வரும். எப்படி? எலும்பாட்டு வந்த உடனே ஆண்டவர் சொல்லுவார், நரம்பு உண்டாகுமாடா, கட்டளை நரம்பு நரம்பு உண்டாக கிடவுதாக. நம்ம ஆளுகள் எப்படி இருப்பாங்க? நம்ம அது வரைக்கும் வராம அந்நிய வாசை எல்லாம் போவது. ஹல்லேலூயா. அடுத்து சதம் உண்டாகும். ஹல்லேலூயா. அடுத்து ஜீவன் உண்டாகும். ஹல்லேலூயா. எரேமியா எசேக்கியேல் தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரால செய்யக்கூடாத ஒரு காரியம், தேவனால் கூடாத காரியம் உண்டு. இந்த ஜீவனை தாங்க உள்ள வைக்கணும். உங்க வியாதிகள், பிரச்சனைகள், நீங்க சந்திக்கிற எல்லா போராட்டங்களையும் தாண்டி நீங்க பெரிய வெற்றிகளை சுதந்திரப்பீர்கள். 10 1 11 இருக்க மாட்டீர்கள். கர்த்தருடைய மாஸ்டர் பீஸா இருப்பீங்க. இதான் பெஸ்ட் பீஸ். ஆசைலாம் இல்லை, நடக்குங்க. நம்ம கல்லறை என்ன உடைச்செடுக்க போறோம். திடீர்னு சபைக்காக நான் உங்களுக்கு ஒரு கல்லறை தோட்டம் தருகிறேன். என்ன செய்யறது இல்லையா? நம்ம ஆளுங்க 2 ஏக்கர் கொடுத்தாங்க, கரெக்டா கல்லறை தோட்டம். நம்ம உடனே என்ன செய்ய போறோம்? இல்லை, நான் சொல்ல போறோம், ஏற்கனவே புதைச்சது எல்லாத்தையும் என்ன செய்யணும்? பாவம் எல்லாம் எடுத்து வெளியே போட்டா கஷ்டம் இல்லை. சோதரம் ஏசு நான் எடுப்பு. சபை பெருசாகும் போது சில டைம் புதிய விசுவாசி வேற மாதிரி தருவாங்க. இந்த மாதிரி ஹல்லேலூயா. ஏன்னா அந்த விசுவாசி கரெக்டாக நிற்குங்க, கீழ்ப்படியும். ஏன்னா அவங்க செத்து பிழைச்சதுன்னா செத்து பிழைச்சது. நம்ம இங்கே செத்து பிழைக்கல. ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் நீங்கள் செத்து பிழைக்கவில்லை. செத்தாதான் தெரியும். ஹல்லேலூயா.